ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான இந்த பபுள் காலிஃப்ளவரை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு சூடாக எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காலிஃப்ளவர் சில்லி செஞ்சாலும் இந்த மாதிரி வெந்நீரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு காலிஃப்ளவரை ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம டிப் பண்ணதுக்கு கொஞ்சம் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன், அதாவது சோள மாவு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ஆப்ஷனல் தான். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையோட ஒயிட் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம், எல்லோ சேர்க்கக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம், லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிப் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது சரியாக வராது. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிட்டு நம்ம 10 மினிட்ஸ் கழித்து காலிஃப்ளவரை வெளியே எடுத்துடலாம். நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா பபுள் மாதிரி உங்களுக்கு புஷ்ஷுன்னு வரும். சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. காலிஃப்ளவர் கிரேவி சில்லி இந்த மாதிரி இல்லாமல் இந்த பபுள் காலிஃப்ளவர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாகவும் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.